வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரபாகர் பேசுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அர்பன் ப்ரோ மூலமா நான் ரெகுலரா கிளாஸஸ் எடுத்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.8 ரேட்டிங் இருக்குது. ஓகே, இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் சுச்சின்றவங்க பூனேல இருந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெகுலரா. அவங்ககிட்ட இன்னைக்கு டிஸ்கஷன் பண்ணி 1 hour மீட்டிங் இப்பதான் முடிஞ்சுது. இப்போ அவங்ககிட்ட சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் ஹெல்ப் பண்ண ஃபைலை அப்படியே அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் பண்ணுமான்றதை பார்க்கறதுக்காக இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுல என்னென்ன பண்ணியிருக்கிறாங்கன்றத. இன்னைக்கு அவங்களுக்கு புதுசா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஒரு ஃபார்முலால சின்னதா ஒரு எரர் இருந்தது எப்படி கரெக்ட் பண்ணோம், இல்ல ஒரு சேஞ்சஸ் இருந்தது எப்படி கரெக்ட் பண்ணோம் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்புறமா டிபெண்டன்ட் டிராப் டவுன் அப்படின்றத ஒன்று சொல்லி கொடுத்தேன். ஆனா இப்போ இந்த ஃபைல் நெட்ல இருந்து அப்படியே டவுன்லோட் பண்றேன். ஓகே, அப்படியே ஓப்பன் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இப்போ எக்ஸல் அப்ளிகேஷன் கீழே எதுவுமே இல்லை பாருங்க, இப்போ ஓப்பன் ஆக பாருங்க. ஸோ நெட் வெப் ஃபைல், வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஃபைல் எடுத்து இப்போ எக்ஸல் அப்ளிகேஷன் தான் ஓப்பன் மட்டும் பண்றேன். இந்த எனேபிள் எடிட்டிங்கிறது மேக்ரோ எனேபிள் ஒர்க் புக்காக இருந்துச்சுன்னா, நீங்க உங்ககிட்ட ட்ரஸ்டட் சோர்ஸ்ல இருந்து வந்துச்சுன்னா, அதாவது நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்க கிட்ட இருந்து ஃபைல் வந்துச்சுன்னா அது எனேபிள் எடிட்டிங் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. மெசேஜ் பாருங்க, ப்ரொடெக்டட் வியூ, பி கேர்ஃபுல், ஃபைல்ஸ் ஃப்ரம் த இன்டர்நெட் கேன் கண்டெயின் வைரஸஸ், அன்லெஸ் யூ நீட் டு எடிட் இட் இஸ் சேஃபர் டு ஸ்டே இன் ப்ரொடெக்டட் வியூன்னு இருக்கு. ஸோ இது நான் எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட இருந்து வந்திருக்க ஃபைல் அப்படின்றாலும் எனேபிள் எடிட்டிங் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இவங்களோட ஒரிஜினல் ரெக்குவயர்மெண்ட் என்ன இருந்ததுன்னா, ஒரு பர்டிகுலர் வேர்டு ஃபைல் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகே, அந்த வேர்டு ஃபைலில் இந்த மாதிரி டீட்டெயில் நிறைய இருந்துச்சு. ஓகே, வேர்டு ஃபைலில் இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்டாக இருக்கு பார்த்தீங்களா, நிறைய எக்கச்சக்கமாக டெக்ஸ்ட். இந்த மாதிரி டேட்டா வேணும், அந்த மாதிரி டேட்டா வேணும், இந்த மாதிரி டார்கெட் இருக்கணும், இந்த மாதிரி டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி போட்டு நிறைய இருக்கு. ஓகே, அதுலேருந்து அவங்க ஒவ்வொரு ஷீட்டா அதுலேருந்து அப்படியே கிரியேட் பண்ணிட்டே வர்றதுக்கு உண்டான ஹெல்ப் கேட்டிருந்தாங்க, அதை பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் OP2ன்ற ஷீட்ல பண்ணியிருந்தோம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி நடக்குது. அந்த ஆக்டிவிட்டி இந்த மாதிரி டேட்டா வேலிடேஷன் சொல்லி கொடுத்து கொண்டு வரணும். இதுல இந்த பர்டிகுலர் டேட்டா வேலிடேஷன் இங்க இருந்துச்சுன்னா இங்க எஸ் நாட் அப்ளிகபிள் ஆட்டோமேட்டிக்கா வரணும்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே, இப்போ இந்த ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்றதுக்கு பொதுவாக அதுக்காக என்ன பண்ணணும்னா ஒரு விசுவல் பேசிக் கோடு ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ அவங்க கம்பெனில பேசிட்டு இந்த ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா இந்த டேட்டா டெவலப்மெண்ட்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கணும். ஏன்னா நிறைய ஷீட் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஷீட்லயும் ஒவ்வொரு விதமான ஆட்டோமேஷன் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, அந்த ஆட்டோமேஷன்ல 2 வாரமா 2 மாசமா கண்டினியூஸா அவங்ககிட்ட பேசி ஓகே இது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப நான் சொல்யூஷன் சொல்லுவேன், இது மாதிரி போட்டீங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட் ஆகும், நீங்க ஆர் யூ கன்ஃபார்மிங் தட், பின்னாடி ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் சொன்ன ஆமா எனக்கு இப்போ வேணும்னு சொல்லி கேட்டதெல்லாம் இப்போ நிறைய மாத்திட்டே இருப்பாங்க. ஏன்னா மாத்துறது தப்பு கிடையாது, அது கரெக்டா ஃபைனலைஸ் பண்ணி கம்பெனில டீம்ல டிஸ்கஸ் பண்ணி ஓகே இந்த ஷீட் எல்லாம் இப்போ கரெக்டா இருக்கு பக்காவா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் நிறைய மாறுதல் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அது அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் மென்டர் பண்ணணும் இல்லையா, மென்டரிங்னா கோச்சிங் பண்ணணும், டியூட்டரிங் பண்ணணும், கரெக்டான சொல்யூஷன்லாம் சொல்லணும் இல்லையா. அதுக்கு கோ பைலட் அப்படின்றதையும் யூஸ் பண்ணி நான் சொல்யூஷன் கொடுத்துட்டே இருக்கிறேன். என்னோட நாலேஜ் 25 வருஷம் நாலேஜ் இருக்கு இல்லையா, 25-30 வருஷம் நாலேஜ் எக்ஸல் இருக்குதுன்னு கொடுத்துருக்கிறேன். இப்போ அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த டேட்டா என்னன்னா, இந்த OP1 விதின் பிராக்கெட் 2 விதின் பிராக்கெட்ல 2 இருக்குல்ல, இந்த ஷீட்ல அவங்க சேஞ்சஸ் முன்னாடி உண்டான சேஞ்சஸ் எல்லாம் மாத்திட்டோம் சார். இப்போ இந்த ஒகேஷனல் ட்ரைனிங் ஆன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறோம். இதுல எங்களுக்கு டேட்டா இந்த இடத்துல கம்ப்ளீட்டட் ஒகேஷனல் ட்ரைனிங் சொல்லி இந்த மாதிரி செலக்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல எங்களுக்கு இது மட்டும் வரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ இது ஃபுல்லா டெலீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல டேட்டாவை டெலீட் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா G2 அப்படின்ற செல்ல செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டேட்டா வேலிடேஷன் கொடுத்துருக்கு, கம்ப்ளீட்டட் ஒகேஷனல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியாச்சுன்னா இங்க என்ன வரணும், எங்களுக்கு இந்த மாதிரி இந்த 4 தான் வரணும். மொபைல் போன் ரிப்பேரிங், சோலார் சிஸ்டம் இன்ஸ்டலேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன், கான்ஃபெக்ஷனரி, டெய்லரிங், இந்த மாதிரி 4 வேலை அவங்க ஒகேஷனல் ட்ரைனிங் பண்ணும்போது பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா இந்த மாதிரி 4 வேலையில ஏதாவது ஒரு வேலை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு இந்த டேட்டா மட்டும் தான் அவங்க என்ட்ரி பண்ணணும், வேற எதுவும் என்ட்ரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஓகே கம்ப்ளீட்டட் ஒகேஷனல் ட்ரைனிங் இல்ல, இண்டிவிஜுவல் பிளேஸ்ட் இன் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ற இதை செலக்ட் பண்ணாங்கன்னா எங்க அந்த ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டேட்டாலாம் வந்துச்சுல அதெல்லாம் வரக்கூடாது, NAன்னு சொல்லி மட்டும் தான் வரணும்னு சொல்லி கேட்டாங்க. டிபெண்டன்ட் டிராப் டவுன் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்தது 3வது அதே மாதிரி டிபெண்டன்ட் டிராப் டவுன்ல இண்டிவிஜுவல்ஸ் ட்ரெயின்டு ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு இருக்கு இல்லையா, இந்த டீட்டெயில செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் 2 வரணும், பீ கீப்பிங்,
பவுல்ட்ரி ஃபார்மிங் அப்படின்றது வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ அதை டெலிட் பண்ணிட்டோம்னா இந்த பீ கீப்பிங் பவுல்ட்ரி ஃபார்மிங். ஓகே, அது வந்து சோசியல் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடியவங்களோட ப்ராஜெக்ட் இது. அதனால வந்து அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் ட்ரெயின்டு ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் க்ரோயிங் அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த மாதிரி ட்ரைனிங் வந்து அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் அந்த மக்களுக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து இந்த டேட்டா என்ட்ரி பண்ண உடனே வெஜிடபிள் கல்டிவேஷன் ஆர் மஷ்ரூம் கல்டிவேஷன் சொல்லி வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுன்னா இந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு இந்த இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் வொகேஷனல் ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் G2 எடுத்துக்கிறேன். அடுத்து G3 இண்டிவிஜுவல்ஸ் பிளேஸ்ட் இன் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்றேன். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா G4 வந்து இண்டிவிஜுவல்ஸ் ட்ரெயின் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி எடுத்துக்கிறேன். அடுத்தது G5 போயிட்டு கடைசியில் உண்டான இண்டிவிஜுவல்ஸ் ட்ரெயின் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் க்ரோயிங் எடுத்துக்கிறேன். இப்போ இங்க டிபெண்டன்ட் டிராப் டவுன் கொடுத்ததுனால இங்க பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோன் ரிப்பேரிங் அல்லது வேற ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து அந்த மொபைல் ஃபோன் ரிப்பேரிங்கிறது வரக்கூடாது, NA மட்டும் தான் வரணும்னு வந்திருக்கு. அடுத்து இங்க போய் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பீ கீப்பிங் இந்த மாதிரி இருக்கு, ஏதாவது ஒன்று வரும். ஓகே, வெஜிடபிள் கல்டிவேஷன் இருக்கு. இப்போ இந்த கம்ப்ளீட்டட் வொகேஷனல் ட்ரைனிங்ன்றது இங்க கொடுத்ததுனால இங்க இந்த 4ல இருந்து தான் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண சொல்லியிருக்கு இல்லையா. இப்போ நான் என்ன பண்றேன், இதை வந்து ஜஸ்ட் ரெட் கலர் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, இந்த ரெட் கலர் பண்ணிருக்கிற டெக்ஸ்ட், அதாவது ரெட் கலர்ல வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஒயிட் கலர் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து என்ன இருக்கு, இதுல கம்ப்ளீட்டட் வொகேஷனல் ட்ரைனிங் இருக்கு. இப்போ இதை எடுத்துட்டு இண்டிவிஜுவல்ஸ் பிளேஸ்ட் ப்ராக்டிகல் ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்த உடனே இங்க உள்ள டேட்டா வந்து இன்வாலிட் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த மாதிரி அவங்க விடக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், இப்போ போய் செலக்ட் பண்ண பார்த்தோன்னா NA மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். NA சொல்லி இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது இங்க இண்டிவிஜுவல் பிளேஸ்ட் இன் ப்ராக்டிகல் ப்ரோக்ராம் இருக்கிறனால இங்க NA வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த NA டெலீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல இதையும் வந்து ரெட் கலர் போட்டு இதை இந்த மாதிரி ஒயிட் கலர் மாத்திடலாம். அதை வந்து என்ன பண்றேன், ஃபார்மேட் எடுத்துட்டு ஃபார்மேட் பெயிண்ட் எடுத்து அந்த இதை மாத்திடுறேன். ஸோ இப்போ இந்த ரெட் கலர் ஏரியால இண்டிவிஜுவல் பிளேஸ்ட் இன் ப்ராக்டிகல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு எனக்கு மறுபடியும் வந்து வேற ஒன்று வேணும், இண்டிவிஜுவல்ஸ் ட்ரெயின் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இருக்குல்ல, இது வேணும் அப்படின்னு போட்டாங்கன்னா இந்த இடத்துல போய் பார்த்தா NAன்னு சொல்லி செலக்ஷன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. பீ கீப்பிங் பவுல்ட்ரி ஃபார்மிங் இருக்கு. ஸோ பவுல்ட்ரி ஃபார்மிங் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து டிபெண்டன்ட் டேட்டா வேலிடேஷன். அது எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஓகே, அந்த வீடியோ வந்து இந்த இடத்துல லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த வீடியோ என்னன்றதை ஜஸ்ட் ஒரு காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து டிபெண்டன்ட் டிராப் டவுனுக்கு நான் வீடியோ போடல அப்படின்றதுனால இதுலயே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த விஷயம் நான் உங்களுக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இல்லையா. இதுல வந்து டிபெண்டன்ட் டிராப் டவுன் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம புதுசா ஒரு ஷீட்ல வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதுல பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கு. ஓகே, ப்ராடக்ட் இருக்கு. இங்க வந்து என்ன பண்ணும், ஆப்பிள் அப்படின்னு இருக்கு. அடுத்தது ஆரஞ்சு அப்படின்னு இருக்கு. அடுத்தது பனானா அப்படின்னு இருக்கு. ஓகே, பனானா. ஸோ ப்ராடக்ட்ல வந்து ஆப்பிள்னு சொல்லி போட்டாச்சுன்னா எனக்கு வந்து காஷ்மீர் ஆப்பிள் அடுத்ததுன்னு சொல்லி வேணுமா, எந்த வேணும் பிராண்ட், என்ன பிராண்ட் வேணும், காஷ்மீர் ஆப்பிள் வேணுமா இல்ல ஊட்டி ஆப்பிள் வேணுமா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா. அடுத்தது ஆரஞ்சு சொல்லி எடுத்தாச்சுன்னா பிராண்ட் ஏ வேணுமா, பிராண்ட் ஏ வேணுமா இல்ல பிராண்ட் பி வேணுமா அப்படின்னு சொல்லி 2 டைப் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஆப்பிள்லயும் அது மாதிரி ஒரு 3 டைப் போட்டுக்கலாம். இது வந்து என்ன ஆப்பிள் சொல்லி போடலாம், லண்டன் ஆப்பிள் சொல்லி போட்டுக்கலாம். ஓகே, சாரி, த்ரோட் கொஞ்சம் இதா இருக்கு. அடுத்து பனானால போய் பார்த்தோம்னா கிரீன் பனானான்னு இருக்கு இல்லையா, கிரீன் பனானா, எல்லோ பனானா. அப்புறம் நம்ம செவ்வாழை கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது வந்து பிங்க் பனானான்னு போட்டுக்கலாமா இல்ல ரெட் பனானான்னு, பிங்க் இல்ல ரெட் பனானான்னு போட்டுக்கலாம். இந்த மாதிரி டைப் செலக்ட் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா இப்போ ஒரு யூசர் வந்து வராரு, ஆர்டர் தராரு. ஓகே, ஆர்டர் ஐடி O-001 இதுல ப்ராடக்ட் செலக்ட் பண்றாரு. ஓகே,
ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும்போது வந்து ஆப்பிள்னு சொல்லி செலக்ட் பண்றாரு இல்லையா. அடுத்தது இதுல வந்து என்ன பிராண்ட் வேணும் அப்படின்ற செலக்ட் பண்றதுக்கு காஷ்மீர், ஊட்டி, லண்டன் மட்டும் தான் வரணும். இங்க போயிட்டு பிராண்ட் ஏன்னு சொல்லி போட்டாச்சுன்னா இது வந்து என்ன வரும், தப்பா இருக்கும். ஏன்னா இது வந்து பிராண்ட் ஏன்னா இட் இஸ் ரெலவெண்ட் ஃபார் ஆரஞ்சுக்கு மட்டும்தான். இங்க போயிட்டு கிரீன் அப்படின்னு சொல்லி போட்டாலும் கிரீன் அப்படின்னு ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற மாதிரி இங்க தெரியும் பாருங்க. ஆப்பிள்ல போய் பார்த்தீங்கன்னா காஷ்மீர், ஊட்டி, லண்டன் மட்டும் தான் வரும். ஸோ இதுல போய் தப்பான செலெக்ஷன் வரக்கூடாதுன்னு இருக்கா. நம்ம வந்து டேட்டா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா ஆப்பிள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கணும். அடுத்தது இங்க போயிட்டு ஆரஞ்சு அந்த ஹெட்டிங் கொடுத்துக்கணும். அடுத்தது பனானா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆப்பிள் கீழே போயிட்டு நம்ம என்ன என்டர் பண்ணோம், காஷ்மீர், அப்புறம் ஊட்டி, அப்புறம் லண்டன். இந்த மாதிரி 3 பிராண்டு தான் இருக்கு இல்லையா. அடுத்தது ஆரஞ்சு கீழே என்ன பண்ணோம், பிராண்ட் ஏ. பிராண்ட் ஏ அப்படின்னு போட்டுக்கணும். இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸும் போட்டுக்கணும் இப்போதைக்கு. இங்க பிராண்ட் பி. ஓகே. பனானால போய் பார்த்தோன்னா கிரீன், அப்புறம் எல்லோ. கிரீனுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் போட்டுக்கணும்னு பார்த்தேன், இல்லை. ஓகே. அடுத்தது ரெட். இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம போயிட்டு செக் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும். இங்க வந்து ஆப்பிள் ப்ராடக்ட் சொல்லி போடலாம். ப்ராடக்ட் இந்த லிஸ்ட்ல எதெல்லாம் வரணும், இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நேம்டு ரேஞ்சா தனித்தனியா பண்ணணும். அது என்ன நேம்டு ரேஞ்ச் அப்படின்னாச்சுன்னா அதை வந்து உங்களுக்கு பிக்சர் ஃபர்ஸ்ட் போட்டுடுறேன், அப்புறமா உங்களுக்கு புரியும். ஓகே. என்னென்ன நேம் ரேஞ்ச் அப்படின்றத இங்க போட்டுறோம். நேம்டு ரேஞ்ச் 1 அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே. ஸோ இதை வந்து நேம் ரேஞ்ச் 1 கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணோம், டேட்டாவில் போயிட்டு, சாரி டேட்டா இல்லை, ஃபார்முலா. இந்த இடத்துல ஃபார்முலாஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டேப்ல மெயின் டேப்ல ஃபார்முலாஸ் இருக்கு. ஹோம், இன்சர்ட், ட்ரான்னு போயிட்டு அந்த ஃபார்முலாஸ் கிளிக் பண்ணணும். இப்போ ஃபார்முலாஸ் அண்டர்லைன் ஆயிருக்குதா. இப்போ ஹோம் கிளிக் பண்ணிட்டு இங்க போய் ஃபார்முலாஸ் எடுத்தீங்கன்னா வராது. நான் ஹோம் தான் அண்டர்லைனா இருக்கு, ஹோம் தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க அர்த்தம். ஃபார்முலாஸ் கிளிக் பண்றேன், ஃபார்முலாஸ் அண்டர்லைன் ஆனோன்னா இந்த மாதிரி இன்சர்ட் ஃபங்க்ஷன்ல இருந்து எல்லாமே வரும். நேரா டிஃபைன் நேம் இருக்குல்ல, இங்க போகணும். இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி காமிக்கிறேங்க உங்களுக்கு. இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஓகே. டிஃபைன் நேமை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஓகே. அதை கிளிக் பண்ண உடனே மறுபடியும் டிஃபைன் நேம் இருக்கு. இதுல போயிட்டு இந்த பர்டிகுலர் டயலாக் பாக்ஸ் இங்க உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி அது கீழே போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ மறுபடியும் என்ன பண்றேன், டிஃபைன் நேம் கிளிக் பண்ணிட்டு இப்போ நேம் சொல்லி இருக்கு இல்லையா, இந்த நேம்ல என்ன பண்ணோம், இந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, ப்ராடக்டை எப்படி ஜஸ்ட் செலக்ட் பண்ணலாம், இல்லை டைப் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ன்ற நேம் ரேஞ்சில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து நேம்டு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நேம்டு ரேஞ்ச் 1 இப்போ கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு பேர் வந்து நேம் என்ன, ப்ராடக்ட்ன்றது. ஸோ ப்ராடக்ட் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்கோப் வந்து ஒர்க் புக், இந்த ஒர்க் புக்ல தான் இருக்குதா இல்ல ஷீட் 1ல இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணணும். இந்த ஒர்க் புக்ல ஃபுல்லாவே இதை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு ஒர்க் புக் சொல்லி கொடுக்கணும். ஓகே. ஸோ ஒர்க் புக்னு சொல்லி நார்மலா கொடுக்குறது நல்லது. ஏன்னா ஒர்க் புக்ல போயிட்டு இந்த ஷீட் 1லயும் ப்ராடக்ட் சொல்லி கொடுத்தா எல்லாம் வரும், ஷீட் 2ல போய் கொடுத்தாலும் ப்ராடக்ட் அப்படின்றது வரும். ஓகே. இப்போ இந்த ரெஃபர்ஸ் டு சொல்லி போட்டு என்னன்னா டிஃபால்ட்டா ஏதோ சம்திங் இருக்கு, அதை வந்து என்ன பண்ணும், சேஞ்ச் பண்றதுக்கு இந்த ஆரோ, ஆப் ஆரோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா 3 செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த நியூ நேம் ரேஞ்சில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியல. புரியுதுங்களா உங்களுக்கு. ஷீட் 1ல G8ல இருந்து G10 வரைக்கும் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அப்ளை பண்ணி கொண்டு இருக்கு. அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ $G அப்படின்னா காலம் G வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸா லாக் பண்ணி வச்சிருக்கு. $8 அப்படின்னா ரோ நம்பர் 8 அப்சல்யூட் ரெஃபரன்ஸா லாக் பண்ணி வச்சிருக்கு. அது என்ன அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னா எப்ப பார்த்தாலும் காலம் G தான் ரெஃபர் பண்ணணும், எப்ப பார்த்தாலும் ரோ நம்பர் 8 தான் ரெஃபர் பண்ணணும். அப்புறம் $G, $8 சேர்த்து சொல்லணும். இப்போ G8ன்ற செல் நேம் சொல்லுவோம் இல்லையா, இதுல வந்து $G, $8 சொல்லி சொன்னா எப்ப பார்த்தாலும் G8 செல்ல தான் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம்.
நீங்க ஒரு ஃபார்முலாவில் வந்து $G $8 போட்டீங்கன்னா அந்த ஃபார்முலா இருக்கக்கூடிய செல்ல இருந்து காப்பி பண்ணி ஃபார்முலா தூக்கி வேற ஒரு இடத்துல போட்டீங்கன்னா நீங்க புதுசா போடக்கூடிய இடத்துலயும் வந்து அந்த G8 தான் ரெஃபர் பண்ணோம்னா இந்த மாதிரி $G $8 சொல்லி ஒரிஜினல் இடத்துல ஃபார்முலா கிரியேட் பண்ணும்போது போட்டீங்கன்னா அது அந்த ஃபார்முலா காப்பி பண்ணி வேற எத்தனை செல்ல நீங்க 100 செல்ஸ் போட்டாலும் அங்கேயும் வந்து $G $8 G $8 வரும். அதாவது எப்பவுமே G8 தான் செலக்ட் பண்ணணும் அர்த்தம். அதே மாதிரி $G $10 சொல்லி அடுத்தது அப்பியர் ஆகுது. ஸோ இங்க என்ன சொல்றோம்னா ஷீட் 1ல இருக்கக்கூடிய $G $8 இருந்து $G $10 வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது G8ல இருந்து G10 வரைக்கும் இருக்கக்கூடிய ரேஞ்சில் அது அப்படின்னு அர்த்தம். இதுல இப்ப என்ன இருக்கு G8ல இருந்து G10ல நமக்கு ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, பனானா இருக்கு. G8ல ஆப்பிள், G9ல ஆரஞ்சு, G10ல பனானா. ஓகே, அப்படி இருக்கு. ஸோ இதை தான் வந்து ரேஞ்சா கொடுத்துருக்கோம். இந்த ரேஞ்சுக்கு நேம் பேர் என்ன? இந்த ரேஞ்சோட பேர் வந்து இப்போ இதில் கிளிக் பண்ணி பார்த்தா ப்ராடக்ட்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ ஓகேன்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்ச் இங்க இருக்கு. அதோட பேர் வந்து நமக்கு தெரிஞ்சதுன்னா அதோட ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ ரெட் கலர்ல போட்டு அதோட ஸோ இந்த ரெட் கலர்ல போட்டு ப்ராடக்ட் ரேஞ்சுக்குள்ள என்ன இருக்கு? ப்ராடக்ட்ன்ற நேம்டு ரேஞ்சில் என்ன இருக்கு? ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா. ஸோ நேம்டு ரேஞ்ச் என்னது? நேம்டு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி போட்டு அதில் கீழே போட்டு நேம் அப்படின்னு சொல்லி போடுறேன். என்ன நேம் கொடுத்தோம் அதுக்கு? ப்ராடக்ட். ஓகே, அதுல ரேஞ்ச் ரெஃபர்ஸ் டு சொல்லி இருக்கு இல்லையா? ரெஃபர்ஸ் டு என்ன கொடுத்தோம்? அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்து இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? ரெஃபர்ஸ் டு சொல்லி போட்டு ஈக்குவல் டு, அதாவது ஒரு டபுள் கோட்ல சிங்கிள் கோட்ல போட்டு ஈக்குவல் டு ஷீட் 1 அப்படின்னு போட்டு அதுல உண்டான எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் போட்டு $G $8 ஃபுல் கோலன் $G $10 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். புரிஞ்சுங்களா? இவ்வளவுதான் கொடுத்தோம். கொடுத்த உடனே நமக்கு அக்செப்ட் ஆயிடுச்சு. அந்த டீட்டெயில் தான் இங்க போட்டிருக்கேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஷீட் 1ல $G $8 $G $10 அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, பனானான்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, அது கீழே என்னென்ன வருது? ஆப்பிள், ஆரஞ்சு, பனானான்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய டேட்டா அதுல. இப்போ அதே மாதிரி வந்து நேம்டு ரேஞ்ச் 2 இப்போ கிரியேட் பண்ண போறோம். ஓகே, நேம்டு ரேஞ்ச் 2ல எப்படி கிரியேட் பண்ண போறோம்ன்றது பார்க்கலாமா? இது கொஞ்சம் அப்படியே சுருக்கி வச்சுக்கலாம். நேம்டு ரேஞ்ச் 1 அதே மாதிரி இதையும் வந்து கொஞ்சம் அப்படி விரிச்சு வச்சுட்டு நேம்டு ரேஞ்ச் 2 இப்போ கிரியேட் பண்ண போறோம். நேம்டு ரேஞ்ச் 2க்கு வேணா வேற ஒரு இது கொடுத்துக்கலாம், டிபெண்டன்ட்லாம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்பிள் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ப்ராடக்ட் ஆப்பிள செலக்ட் பண்ணியாச்சுன்னா என்ன வரணும்? ஆப்பிள செலக்ட் பண்ணியாச்சுன்னா இந்த காஷ்மீர் ஆர் ஊட்டி ஆர் லண்டன் சொல்லி வரணும். ஓகே, இதுல ஸ்பெல்லிங் வந்து காஷ்மீருக்கு MIR மிஸ் இருக்கு, போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வரும். ஆரஞ்சு செலக்ட் பண்ண என்ன வரணும்? ஆரஞ்சு செலக்ட் பண்ணோம்னா எனக்கு இந்த லிஸ்ட் தான் வரணும். பிராண்ட் ஏயா பிராண்ட் பியான்னு சொல்லி வரணும். ஓகே, அடுத்தது நம்ம இன்னொரு கலர் எங்க செலக்ட் இந்த வயலட் பிங்க் கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பனானா செலக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரணும்? பனானா செலக்ட் பண்ணா கிரீன் பனானாவா, எல்லோ பனானாவா, ரெட் பனானாவான்னு சொல்லி வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நேம்டு ரேஞ்ச் எப்படி கிரியேட் பண்ணுன்றதை இந்த டிஃபைன் நேம்குள்ள போனோம். அந்த நேம் மறுபடியும் டிஃபைன் நேம் கிளிக் பண்ணோம். அதுக்குள்ள போயிட்டு அந்த ரெஃபரன்ஸை கொடுத்தோம் இல்லையா? ஒரு ப்ராடக்ட்ன்ற ஒரு நேமை கொடுத்து பண்ணோம். இப்போ இவ்வளவு விஷயம் நம்ம பண்ணிருக்கிறோம் இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் நேம் ரேஞ்சுக்கு இது அடுத்த இதுக்கு பண்ண போறோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ இதுக்கு வந்து நேம் என்ன கொடுக்கணுங்க? ஆப்பிள்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஏன்னா இந்த இடத்துல வந்து நேம் அப்படின்றதுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? ப்ராடக்ட்னு சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ இதுக்கு வந்து ஆப்பிள்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ப்ராடக்ட்னு சொல்லி இங்க டிக் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இங்க ஆப்பிள்னு சொல்லி கொடுக்கணும். இங்க வந்து ஆரஞ்சு சொல்லி கொடுக்கணும், இங்க பனானான்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ அதை இங்க முதல்ல டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஆரஞ்சு, இங்க பனானா. ஓகே, ஸோ இப்போ நேம் ரேஞ்ச் டக் டக் டக்குன்னு கிரியேட் பண்ண போறோம் பாருங்க. ஸோ என்ன பண்ணணும்? ஃபார்முலாஸ் டேபை கிளிக் பண்ணணும், டிஃபைன் நேம் கிளிக் பண்ணணும், ஆப்பிள் அப்படின்றது இந்த இடத்துல வந்துருச்சு அதுவே. ஸோ ஷீட் 1 இந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுட்டு
நமக்கு இந்த ரெஃபர்ஸ் டு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து காஷ்மீர், ஊட்டி, லண்டன் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஆப்பிள்னு செலக்ட் பண்ணால் இது வரணுன்றதுக்கு கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்தது ஆரஞ்சுன்றதை இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், இப்போ டிஃபைன் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா இது எங்கே இருக்கோ அது ஆரஞ்சு அப்படியே வந்துடுது. ஸோ ஜஸ்ட் இல்லைன்னா நேம் கூட நீ டைப் பண்ணிக்கலாம். சும்மா இதை போய் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் ரெஃபர்ஸ் டு தான் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். ஓகே, பார்த்துங்க. இப்போ இதில் போயிட்டு வந்து பிராண்ட் ஏ பிராண்ட் பின்னு சொல்லி ரெண்டும் வரணும். அது வந்து K8 K9 வரைக்கும் இருக்கு. ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து நமக்கு பனானான்றது வரணுன்றனால என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு ஜஸ்ட் பனானான்னு டைப் பண்ணலாம், இல்லை இந்த சும்மா ஏதாவது டேட்டா செலக்ட் பண்ணி அதுலேருந்து வந்துடும். ஓகே, இதில் வந்து ரெஃபர்ஸ் டு சொல்லி கொடுத்தாச்சுன்னா இதுல இந்த எங்கெங்க டேட்டா இருக்கு, இந்த கிரீன், எல்லோ, ரெட்னு இருக்கா, இந்த மூணையும் செலக்ட் பண்றேன். அதாவது ஷீட் 1ல $M $8 to $M $10. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ரைட். ஸோ இது உங்களுக்கு ஜஸ்ட் இதை ஸ்னிப்பிங் பண்ணி இங்கேயும் வச்சுக்கலாம். நமக்கு ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா, ஸோ பனானாவுக்கு நம்ம இந்த ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். அது புரியறதுக்காக உங்களுக்கு ஸ்னிப்பிங் பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்கோம். புரிஞ்சுங்களா? ஓகே. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நேம் ரேஞ்ச் மாதிரி கொடுத்துருக்கோம். ஆல் ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் என்டர் பண்ண போறோம் இல்லையா. இப்போ நம்மளோட டேபிள் இந்த மாதிரி வந்து இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல தான் வந்து ஒரு ஃபார்ம் இருக்கு. இந்த ஃபார்ம்ல போய் எல்லாம் என்டர் பண்ணுவோம். ஆர்டர் நம்பர் போட்டு 1 2 3 4 5 6 7 8 10 அப்படின்னு சொல்லி ஒரு 15 ஆர்டர் என்டர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஹெடிங்காக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓகே. இப்போ இந்த இடத்துல ப்ராடக்ட் மட்டும் தானே வரணும். அப்போ இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டு டேட்டா போயிட்டு டேட்டா வேலிடேஷன் சொல்லி கொடுக்கணும். டேட்டா வேலிடேஷன்ல போயிட்டு என்ன டேட்டா வேலிடேஷன் கொடுக்கணும்னா எனி வேல்யூன்னு இருக்கு. ஸோ இதில் போய் ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா மட்டும் தான் என்டர் பண்ணணும். அப்போ அது ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட் எங்க இருக்கு, அந்த லிஸ்ட் பேர் தான் இந்த இடத்துல நமக்கு இங்க இருக்கு. இருக்கீங்களா? ப்ராடக்ட்ன்ற நேம் கொடுத்துருக்கல, நேம் ரேஞ்ச். ஸோ இதை போயிட்டு என்ன பண்ணணும், ப்ராடக்ட் சொல்லி கொடுங்க, ஈக்குவல் டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இது வந்து நேம் ரேஞ்சா எடுக்கும். இப்போ போய் பார்த்தோம்னா இங்க போய் கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராடக்ட்ன்ற நேம்ல என்ன இருக்கோ அது வந்துடும். ஏன்னா நேம்டு ரேஞ்சா கொடுத்துருக்கோம். ப்ராடக்ட்னு சொல்லி கொடுத்தாலே இந்த ஒர்க் ஷீட்டுக்குள்ள அந்த பர்டிகுலர் ஏரியா வந்து G8 G9 G10ல போய் செலக்ட் பண்ணிட்டு வரும். இப்போ இங்க போய் எங்கேயா டைப் பண்ணீங்கன்னா ப்ராடக்ட் சொல்லி கொடுத்தீங்கன்னா வரும். PRODUCT சொல்லி இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர்ல எஸ்எல் தெரியுதா, இது நம்ம கிரியேட் பண்ணாலதான் வரும். இது வந்து நம்ம நேம்டு ரேஞ்சா கொடுத்துருக்குறோம். ஆனா எஃப்எக்ஸ்ல போய் பார்த்தா ப்ராடக்ட்னு சொல்லி ஒன்று இருக்கு. இதை செலக்ட் பண்ணக்கூடாது. இது வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன். இது வந்து உலகத்துல எல்லாருமே சேமா ஒர்க் பண்ணக்கூடியது. ஆனா நான் இங்க கிரியேட் பண்ணி ப்ராடக்ட்னு சொல்லி கிரியேட் பண்ணி பார்த்தீங்களா, இது வந்து என்னோட கம்ப்யூட்டர்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். இட் வில் செலக்ட் ஒன்லி ஆப்பிளா, ஆரஞ்சா, பனானான்னு கேட்கும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் நேம்டு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ அதனால இப்போ நமக்கு இதுக்கு கொடுத்துருக்க பேர் வந்து இந்த ப்ராடக்ட்ன்ற நேம் ரேஞ்ச் இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இந்த பிராண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல போயிட்டு என்ன கொடுக்கணும், இதுல இப்போ நான் ஆப்பிள்னு செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல ஆரஞ்சு செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல பனானான்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எது வேணா செலக்ட் பண்ணலாம். இந்த 15 ரேஞ்சஸ்லயும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது இந்த இடத்துல பிராண்ட்ல வந்து ஆப்பிள் இருந்தா என்ன வரணும், காஷ்மீர், ஊட்டி, லண்டன் மட்டும் தான் வரும். அதுக்கு என்ன நேம் ரேஞ்ச் கொடுத்துருக்கோம், ஆப்பிள்ன்ற நேம் ரேஞ்ச் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இங்க போயிட்டு டேட்டா வேலிடேஷன் பார்த்தீங்களா, இது ஃபுல்லா அந்த 15 ரூபாய் செலக்ட் பண்ண முதல்ல செலக்ட் பண்ணிட்டு டேட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல போய் டேட்டா வேலிடேஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஈக்குவல் டேட்டா வேலிடேஷன் கொடுத்த உடனே இது எதை டிபெண்ட் பண்ணி வருது, ப்ராடக்ட் என்ன என்டர் பண்றோமோ அதை பொறுத்து தான் பிராண்ட் வருது இல்லையா. அப்போ அது போயிட்டு ஈக்குவல் டு லிஸ்ட், இந்த இடத்துல எனி வந்து லிஸ்ட் கொடுத்துட்டு இங்க போயிட்டு திஸ் இஸ் இன்டைரக்ட் ஆஃப், டைரக்டா நமக்கு பிராண்ட் வராது. இட் இஸ் டிபெண்டிங் ஆன் தி இன்டைரக்ட் ஃப்ரம் என்ன வரணும், $D. எத்தனாவது இந்த இடத்துல இருக்கு, டில வந்து ஆப்பிள் ஃபர்ஸ்ட் ரோ செலக்ட் ஆகுது, அதை செலக்ட் பண்ணோம். D15 சொல்லி கொடுக்கணும். D15 எதுக்கு டாலர் கொடுக்குறோம்னா அந்த காலம் டில உண்டான டேட்டா ஃபுல்லா செலக்ட் பண்ணி நமக்கு இது மாதிரி கொடுக்கும். D15 சொல்லி கொடுத்துட்டு ஓகேன்னு சொல்லி கொடுத்தோம்னா நேம்டு ரேஞ்ச் யூ ஸ்பெசிஃபைட் cannot be found அப்படின்னு சொல்லி போட்டு இன்டைரக்ட் D15 சொல்லி வருது. D15 கிடையாது, இன்டைரக்ட் ஆஃப் INDIREIN வரணும் இடத்துல. ஓகே மிஸ் சார், இன்டைரக்ட். ஓகே D15 ஓகேன்னு சொல்லி கொடுத்தாச்சு.
இப்போ நம்ம என்ன பண்ணோம், இன்டைரக்ட் சொல்லி கொடுத்தோம் இல்லையா? இப்போ இன்டைரக்ட் சொல்லி கொடுத்த உடனே இந்த இடத்துல ஒரு டிராப் டவுன் வந்துருச்சு. இப்போ ஆப்பிள் கொடுத்ததுக்கு காஷ்மீர், ஊட்டி, லண்டன் மட்டும் தான் வரும். புரியுதுங்களா? ஸோ காஷ்மீர் சொல்லி செலக்ட் பண்ணுறேன். ஆரஞ்சு கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஆரஞ்சுக்கு என்ன வரணும்? பிராண்ட் மீட் மட்டும் தான் வரணும். ஸோ அது மட்டும் தான் யூசர் கேன் செலக்ட். பனானான்னு கிளிக் பண்ணதுன்னா என்ன வரணும்? இங்கே கிரீன், எல்லோ, ரெட் மட்டும் தான் வரும். வந்துச்சுங்களா இப்போ? ஸோ இப்போ ஆர்டர் நம்பர் 9ல நம்ம ஆரஞ்சை செலக்ட் பண்றோம். ஆரஞ்சு செலக்ட் பண்ணா இங்க என்ன வரணும்? பிராண்ட் ஏ, பிராண்ட் பி வரணும். ஸோ ஆரஞ்சுக்கு பதில் நான் ஆப்பிள் செலக்ட் பண்ணா என்ன வரணும்? இங்க காஷ்மீர், ஊட்டி, லண்டன் சொல்லி வரணும். வந்துருச்சுங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டிபெண்டன்ட் டிராப் டவுன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ நம்ம இவ்வளவு நேரம் என்ன கத்துக்கிட்டோம்? டிபெண்டன்ட் டிராப் டவுன். டிபெண்டன்ட் டிராப் டவுனுக்கு நமக்கு என்னென்ன வேணும்? உங்களுக்கு தெரிய வேண்டிய கான்செப்ட் எதெல்லாம்? நேம்டு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி தெரியணும். அப்புறம் அந்த ஃபார்முலா வந்து இன்டைரக்ட் சொல்லி கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர்ல போயிட்டு நம்ம எந்த செல்ல வந்து டிபெண்ட் பண்ணி பண்ண போறோம் அப்படின்றத போட்டு D15 சொல்லி போட்டுருக்கோம். உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்க சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்க போயிட்டு என்னோட சேனல் DPABF சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அப்படின்னு ஆச்சுன்னா வந்து நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி நான் வீடியோ பார்க்கணும்னு வச்சுக்கோம். ஓகே, இப்போ நான் வந்து வீடியோ பார்க்கறதுக்கு டிபெண்டன்ட் டிராப் டவுன் அப்படின்னு சொல்லி போட்டு டைப் பண்றேன். இப்போ எனக்கு டிபெண்டன்ட் டிராப் டவுன் வந்து நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. இப்போ இந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் நிறைய வீடியோ போட்டு, இந்த லேடி ஒருத்தங்க வீடியோ போட்டிருக்காங்க. இதை பார்க்குறேன்னு வச்சுப்போம். இப்போ இந்த சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பட்டன் நீங்க வந்து என்னோட வீடியோ பார்த்துக்கலாம், சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி ட்ரை பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், அன்சப்ஸ்கிரைப் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு சொல்லி தருது இல்லையா? இப்போ இந்த மாதிரி கிளிக் பண்றீங்க. இந்த மாதிரி வந்து நீங்க ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கூகுள்ல சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டா பெல் ஐக்கான் வந்துடும். இந்த பெல் ஐக்கான் வந்த உடனே ஆல் அப்படின்ற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் வந்துடும். இப்போ வந்து நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ அவங்க லைலா கரானின்னு சொல்லி போட்டுக்கலையா? இவங்க 3.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. 9 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இவங்க தொடங்கிட்டாங்க யூடியூப் வீடியோவை. அவங்க வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டு லிங்க் தகுந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி போட்டிருப்போம் இல்லையா? இப்போ இதை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கிளிக் பண்ண அப்புறம் நான் கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எல்லாம் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு தேவையான சமயத்துல நீங்க அதை வந்து என்ன பண்ணலாம்? நீங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். லைக் பட்டன் பிரஸ் பண்றீங்க, உங்களால பிரஸ் பண்ண முடியுது. கமெண்ட் எழுதுன்னு நினைச்சிட்டு கீழே வரீங்க. ஓகே, இந்த இடத்துல கமெண்ட், ஆட் அ கமெண்ட் இருக்கு, கிளிக் பண்ணிட்டு வெரி நைஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு கமெண்ட் எழுதுங்க. இல்ல எனக்கு வந்து ஒரு விஷயம் தேவைப்படுது, கேன் யூ ப்ளீஸ் கிவ் அனதர் 2 எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் வச்சுங்க. அப்படின்னு சொல்லி போட்டு கமெண்ட் போட்டு டைப் பண்ணிட்டேன், போயிடுச்சு அந்த டைப். ஓகே. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேங்க. இப்போ பாருங்க, இவங்க ஒரு வீடியோ ஒரு கமெண்ட் எழுதியிருக்காங்க. ஃபார் இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் யூ கேன் ஸ்டில் யூஸ் ஹெடர்ஸ் வித் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு கமெண்ட், அதுக்கு வந்து 8 லைக் வந்துருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் எழுதுறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு தமிழ்ல வீடியோ போடுறதுக்கு நான் பிரபாகர் ரொம்ப தயாரா நிறைய போட்டுட்டே இருக்கேன். இப்போ இவர் பாத்தீங்கன்னா நம்ம இவரும் நல்ல நல்ல வீடியோ நிறைய போடுவோம், என்னோட நல்லா பியூட்டிஃபுல்லா போடுறாரு. ஓகே, இவரையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, என்னோட வீடியோ பிடிச்சிருக்கு, என்னோட இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இவர் வந்து என்லெஸ் நாலேஜ்ன்ற ஒரு இதுல வீடியோல போட்டுட்டு இருக்கிறார். இதை பார்த்து நீ லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோட ஸ்டைல் பிடிச்சிருக்கு அப்படின்னாச்சுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, அது மாதிரி வந்து என்ன பண்ணும், இந்த கமெண்ட் எழுதுங்க. ஸோ இப்போ உங்களால முடியல அப்படின்ற சமயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அதை காப்பி பண்ணிட்டு நீங்க லிங்க் யாருக்கு வேணா அனுப்பலாம். இப்போ நான் இதை வந்து ஜஸ்ட் ஒரு பர்பஸ்க்கு எப்படி சப்ஸ்கிரைப் பண்ண முடியாம பிரச்சனை வருதுன்றதை காமிக்கிறேன். இப்போ இந்த அட்ரஸ் பார்ல இந்த ஷேர் பட்டன் இருந்து கிளிக் பண்ண அட்ரஸ் எடுத்து இங்க போடுறேன். இப்போ இந்த வீடியோ இங்க இருக்கு. இப்போ நான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் இல்லையா? அது வந்து அந்த கூகுள்ல போயிட்டு சைன்இன் பண்ணனால சப்ஸ்கிரைப் வந்துச்சு. இப்போ நான் மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் போய் ஓப்பன் பண்றேன். இப்போ சப்ஸ்கிரைப்னு சொல்லி கேட்குது. சப்ஸ்கிரைப் சொல்லி கேட்டோன்னே ப்ரெஸ் பண்ணோன்னா சைன்இன் பண்ண சொல்லுது. ஏன்னா நான் மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் சைன்இன் பண்ணல, இந்த வெப்சைட்ல சைன்இன் பண்ணல, அதனால அலோவ் பண்ண முடியுது. ஓகே, அட்லீஸ்ட் லைக் பட்டனாவது கொடுக்கலாம். பிரபாகர் நல்லா வீடியோ போடுறாரு,
அவருக்கு லைக் பட்டனா கொடுக்குறான்னு சொல்லிட்டு அதை ப்ரெஸ் பண்றேன். அப்போ வந்து அதுவும் சைன்இன் கேக்குது. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண முடியல, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியல, அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு கமெண்டா எழுதலாம், நல்ல வீடியோ சொல்லி எழுதலாம்னு அதை கிளிக் பண்றேன், அங்கேயும் சைன்இன் கேக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்றதுக்கு, கமெண்ட் எழுதுறதுக்கு நீங்க உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க உள்ள போனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். ஓகே, சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண முடியும், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியும், கமெண்ட் எழுத முடியும். ஆனா ஷேர் பண்றதுக்கு அது தேவையில்லை. இப்போ இந்த அட்ரஸை நீங்க காப்பி பண்ணிட்டு நீங்க மெசேஜ் அனுப்பலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம், ஃபேஸ்புக் அனுப்பலாம். ஓகே, நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றவர்னா இந்த எம்பெட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கோடு இதெல்லாம் காப்பி பண்ணிட்டு அங்க போய் பேஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ அப்படியே எம்பெட் ஆயிடும். Okay, so thank you very much for watching this video. Take care. Bye friends. Bye.